Miss, this girl. Miss, this girl. First listen, ma. Okay, ma. First miss பண்றத பார்த்துட்டு அப்புறம் நீங்க பொறுமையா செய்யணும். இப்போ நான் first ரெண்டு ஐ ஸ்டிக் எடுத்து ஒண்ணா first வச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டும் ஒரே லெவல்ல இருக்கானே. ஏன்னா sometimes வந்து பாத்தீங்கன்னா ஐ ஸ்டிக்ஸ் வந்து சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இப்போ என்கிட்ட இருக்க ரெண்டு ஐ ஸ்டிக்மே ஒரே சைஸ்ல இருக்கா? நான் செக் பண்ணி let's see. இப்போ நீங்க எல்லாரும் என்ன நான் பண்றத பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் A4 sheet எடுத்து இந்த ஹை ஸ்டிக் இருக்குயா ஹை ஸ்டிக் போட அளவுக்கு நம்ம கட் பண்ண போறோம் ஓகேங்களா யூ ஹேவ் செக் அம்மா செக் கைஸ் யூ ஹேவ் டு செக் இட் சேம் சைஸ் இல்லனா சொல்லுங்க நான் வேற ஸ்டிக் தரேன் ஓகே சேம் சைஸ் இருக்காமா யூ ஹேவ் டு செக் ஓகே யூ ஹேவ் டு செக் இட் ஆல்ரெடி ஐ செக் இட் நோ ப்ராப்ளம் லிசன் இங்க பாருங்க இப்போ நான் ஐ ஸ்டிக் வந்து இந்த பேப்பர் மேல வச்சிட்டேனா எனக்கு இப்போ இந்த அளவு பேப்பர் தான் வேணும் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா what is the topic name sound sandwich நான் sound கிரியேட் பண்ண போறேன் at the same time sandwich ரெடி பண்ண போறேன் இப்போ sandwichனா நான் ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டேனா நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க இது ரெண்டுமே ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் சோ இப்போ நான் in between நம்ம என்ன வைப்போம் டொமேட்டோஸ் வைப்போம் ஆனியன்ஸ் வைப்போம் கேரட் வைப்போம் இல்லையா அதுக்கு பதிலா நான் என்ன பேப்பர் வைக்க போறேன் ஓகேவா இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த பேப்பரை சின்னதா கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு முடியலனா இந்த விங்ஸ் எல்லாம் ஏரோஃபாயில் ஷேப் இருக்குனால இந்த ஏரோப்ளேனுக்கு லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஏரோப்ளேன் பறக்குதுப்பா. அதே மாதிரி ஏரோப்ளேன் என்ன இருக்கு, இன்ஜின் இருக்குதுங்களா, இன்ஜின் என்ன பண்ணுது, த்ரஸ்ட்ன்ற ஃபோர்ஸ் கொடுக்குது. என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது, த்ரஸ்ட் கொடுக்கறதுனால ஏரோப்ளேன் ஃபார்வர்ட்ல போகும். ஓகேங்களா? அது இந்த த்ரஸ்ட்க்கு ஆப்போசிட் வந்து என்னது, ட்ராக். பாருங்க, ஆப்போசிட்ல ட்ராக் போட்டுக்கனா இது என்ன பண்ணும், ஈஸியா போக விடாம கொஞ்சம் அப்போஸ் பண்ணும். என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். இதே மாதிரி தான் நான் பைக்ல சொன்னல,
பைக்ல நம்ம டாடி கூட எல்லாம் போகும்போது காத்து ஸ்பீடா என்ன பண்ணும் பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். இதனால அந்த டிராக்ன்ற ஃபோர்ஸ் சரிங்களா. இதே மாதிரி எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மேல தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? எதனால? அதே மாதிரி தான் கிராவிட்டி. அதுல அந்த வெயிட்டுக்கு ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் கிராவிட்டியை வச்சு அந்த மெட்டீரியல் கீழே விடும். சரியா? இப்ப 2 பொருள் இருக்கு. 2 பொருள் எது வெயிட் அதிகமா இருக்கா ஸ்பீடா கீழே விடும். சரியா? இந்த 4 ஃபோர்ஸ் தான் ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இந்த 4 ஃபோர்ஸ் தான் நம்ம பண்ண போற கிளைடர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதான் போக பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் கிளைடிங். இதுக்கு பேரு என்னது? கிளைடிங். அந்த மாதிரி கிளைடர்களை நம்ம என்ன பண்ணி பார்க்க பண்றோம். ஓகேவா? ஓகேவா? புரியுதுங்களா? சோ எப்பவுமே ஃபிளாப் பண்ணாம வித்அவுட் எஃபெக்ட் அந்த லான்ச் பண்ணும்போது பாருங்க போச்சுங்களா. உங்களோட வெயிட் அதிகமா இருந்துச்சு. வெயிட் அதிகமா இருந்துச்சு. இங்க பக்கத்துலயே வந்துருச்சு. அடிக்கலாம். அது இன்னும் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் இது நல்லா சூப்பரா போச்சு. சோ நான் திரும்ப லான்ச் பண்ண போறேன். சோ இந்த லான்ச் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். சரிங்களா? நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். பாருங்க. So I'm providing the thrust. சரிங்களா? I'm providing the thrust. Wings lift produce பண்ணுது. I am providing the thrust. The wings provides the lift. ஏனா wings வந்து என்ன ஷேப்ல இருக்கு? wings வந்து என்ன ஷேப்ல இருக்கு? நெக்ஸ்ட் இது போகும்போது அப்போஸ் பண்ற ஃபோர்ஸோட பேர் என்னது? drag force. கொஞ்ச தூரம் போனா அப்புறம் நான் ஃப்ரண்ட்ல ஒரு ஆக்ட் இருக்கல. இது பேர் தான் weight. So weight என்ன நினைச்சு கொஞ்ச தூரம் போனா அப்புறம் நினைச்சு கீழ ஃப்ரண்ட் டவுன் அடிச்சுப்பா. ஓகே தானே? திரும்ப லான்ச் பண்ணி பாருங்க. சூப்பரா போச்சுங்களா? நீங்க ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் சூப்பரா போச்சுங்களா? ஓகே. இத பண்ணி பார்க்கலாமா? How to make magnet detector with the microcontroller board and without a microcontroller board. First, we will see how to make microcontroller board. Take a breadboard and connect the microcontroller board. The microcontroller board we are using here is Raspberry Pi 4, and then a reed switch, resistor, 3 small wires, LED, and then a buzzer. We are using this breadboard because we can use freely this one, but the connections where simply we have to hear this. When we take the magnet towards the reed switch, the circuit glows and the LED glows and the buzzer makes sound. These two devices were used for seeing the output magnet. We can also use instead of power bank computer. In computer, we want to download Tony application, and in worksheet we want to type this program, and if we start the run button, this process will done there itself, ma'am. We can see the output in 3 places, ma'am. One in buzzer, and then in the LED, and then in the computer, ma'am. This is also same process, but we are not using this microcontroller board. Instead of power bank, we are using this battery, ma'am. The radiation will have only for 2 centimeters, ma'am. These are the lab safeties. We want to use parents or teachers' help for doing this because these were sensitive and they are valuable products, ma'am.
9-volt battery, but the Pushpati needs only 2-volt battery, which is only 2 volt. So the resistor is made the resistor to resist the flow of electron and send only 2-volt battery, 2 volt for the Pushpati. We said no means the Pushpati will be damaged. And this is our circuit diagram. Here we use different types of resistor. First one is 100 ohm, 150, 20, 20 and 470. என்னாச்சு இப்போ நான் தூக்கி போட்டேனா இல்ல என்ன ஜஸ்ட் vacuum cleaner வச்சு அது 4 கலர் அந்த மெஷின் 4 கலர் போச்சு. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி பாட்டில் வந்து எவ்வளவு ஹைட் போகும் நினைக்கிறீங்க? இந்த பாட்டில் எவ்வளவு ஹைட் மேல போகும் நினைக்கிறீங்களா? 3 வரைக்கும். 3 வரைக்கும். ஓகே வேற ஓகே சம்திங் எவ்வளவு ஹைட் போகும் பார்க்கலாமா? எஸ் என்ன பண்ண போறேன் ஜஸ்ட் கம் பண்ண போறேன் அது எவ்வளவு ஹைட் மேல போகுது பார்க்கலாம். ஓகே ரெடியா இருக்கோ? டன் ஓகே டன் சூப்பர் பாரு பார்க்கலாம் நான் கம் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே டன் ஓகே இப்போ பாரு நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் ஓகே எவ்வளவு ஹைட் போச்சு பாத்தீங்களா? ரொம்ப ஹைட் போச்சு ஆனா பார்க்க முடியல. ஓகே எப்படி ஜஸ்ட் நான் பண்ண கம் பண்ணேன் பிரஷர் சூப்பர் ஓகே டன் சூப்பர். ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜ் தான் ரொம்ப முக்கியம். அது குட்டி வயசுலேயே சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி சயின்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அவங்களே வந்து நம்ம சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த வயசுலேயே அவங்க லேர்ன் பண்ணி குட்டி குட்டியாக கற்றுக்கிட்டு ஈவன் பேப்பரில் செய்யணும். அதை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைமாக இன்னும் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக ஸோ சம்திங் அவங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுடைய லைஃப்லேயே ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். நான் அந்த இது பார்க்குறேன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்.